ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எக்மோ ஷாப்பிங் பிளாக் வந்து நிறையா போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெட்டீரியல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இது வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது காட்டுறேன். ஃபஸ்ட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் மெட்டீரியல் தான் வாங்கியிருந்தேன். பிளெயின் பிளாக் கலரில். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ பிளாக் கலரில் அனார்கலி அம்பர்லா ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பிளாக் கலரில் பிளெயின் பிளாக் கலரில் ஒரு காட்டன் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ பிளெயின் மெட்டீரியல் எல்லாமே இப்போ ரேட் என்னன்னு கேட்டால் 180 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. 180 115 சொல்கிறாங்க. பட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஷாப்பில் வாங்கியிருந்தேன். 100 rupeesக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து காலியாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அது ஃபுல்லாகவே நான் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்றதுனால இது வந்து 100 rupeesக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ப்ரௌன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்டாக இது ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டான்னு தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டைமண்ட் ஷேப்பில் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க டிசைன். ஸோ இது வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ணி தர சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. பிளாக் வித் ப்ரௌன் காம்பினேஷனில். இது வந்து ப்ரௌன் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ரெஸ்ட் ஆரஞ்ச் ஷேடில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து வேறு எந்த டிசைனுமே இல்லை. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. பட் டிசைன் மட்டும் வேறு ஃப்ளார் பிரிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு காமிச்சு அந்த பிளாக் கலர் மெட்டீரியலில் அந்த அனார்கலி மெட்டீரியலில் கீழே வந்து பார்டருக்கும் ஸ்லீவ்க்கும் இந்த இதில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அவங்க ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த மாதிரி மாடல் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த ஃபேப்ரிக் வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் அவ்வளோதான், வேறு எந்த டிசைனுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சேம் பிளெயின் மெட்டீரியல் தான். ஃபர்ஸ்ட்டு காட்டின பிளாக் மெட்டீரியல் வந்து வேறு, அது ஒரு காட்டன். இது பார்த்தீங்கன்னா வேறு காட்டன். இது வந்து ரேட் வந்து 110 120 தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை ரேட்டு. ஸோ இது வந்து சாஃப்ட் காட்டனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அதுவும் காட்டன். ஆனால் அது வந்து ரேயான் மிக்ஸ்டான காட்டன். அது வந்து டாப்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிறது தான் வாங்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் காமிச்ச மெட்டீரியலுக்கு இது பேண்ட் வந்து செட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து டாப்லேயும் இது வந்து பாட்டம்லேயும் பேண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு காமிச்ச பிளாக் கலர் மெட்டீரியல் கிளாத் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேயான் மிக்ஸ்டான மாதிரி இருக்குது காட்டன். ஸோ வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இது வேறு காட்டன், இது வேறு காட்டன். ஸோ இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இது வந்து சாஃப்ட் காட்டன். ஆக்சுவலாக இது ரெண்டுமே சாஃப்ட் காட்டன் தான். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் இதுவே வந்து 100 rupeesக்கு கொடுத்தாங்க. பட் இது ரேட் வந்து 120 130 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாங்க. பட் என்ன ரேட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 135 சம்திங்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது வந்து பியூர் காட்டன். ஸோ அவ்வளோதான், வேறு எந்த ஃபேப்ரிக்கும் அவங்க வாங்கலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடியா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனல்லையும் சரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் சரி கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நான் என்னோடய ஓன் பிராண்ட் ட்ரெஸ்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டிச் பண்ணி. ஸோ இதுதான் வந்து 5th ட்ரெஸ். ஸோ இதோட வீடியோவும் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் அவுட்புட் வந்து ஃபுல் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ யூடியூப் விட இன்ஸ்டாகிராமில் தான் நிறையா வீடியோஸ் வந்து ட்ரெஸ்ஸோட வீடியோஸ் வந்து நான் போட்டுருக்கேன். ஸோ ஐடியும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அனார்கலி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், பிளாக் கலர் அனார்கலி. ஸோ குட்டி குட்டியாக வீடியோ கிளிப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அவங்க அனுப்பின ரெஃபரன்ஸ் பிக் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே மெட்டீரியல்ஸும் வாங்கியாச்சு. இந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அம்பர்லா ஃப்ராக் மட்டும் இல்லாமல் துப்பட்டாவும் கேட்டிருந்தாங்க. ஸோ டாப் என்ன மெட்டீரியலில் வந்து வாங்கியிருந்தனோ அதே மெட்டீரியலில் தான் துப்பட்டாவும் வாங்கியிருந்தேன். பிளெயின் பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். கார்னர்ஸ் எல்லா சைட்லேயுமே பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கோல்டன் கலரில். ஸோ அவங்க அமிச்ச ரெஃபரன்ஸ் பிக்கில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பிளெயின் பிளாக் கலரில் பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ கலாம்கரி மாதிரி, பட் இது வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட், இது ஃப்ளார் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக மெட்டீரியல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து ஸ்லீவ்க்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்டருக்கும் வந்து அது கொடுத்துருக்கேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். துப்பட்டா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ துப்பட்டா பார்த்தீங்கன்னா பிளெயின் பிளாக் கலர் மெட்டீரியலில் எல்லா சைடுமே வந்து கோல்டன் கலர் பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ துப்பட்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பிளெயின் பிளாக் கலரில் கோல்டன் கலர் பார்டர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்துக்கு மேலே இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டிச் பண்ணி தர சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே கேட்டிருந்தாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் எனக்கு ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸில் இதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்ட் ஃபிட்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எனக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து 2 பேருக்கு வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி இதில் ஓப்பன் பண்ணி காட்டி ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ வீடியோ அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் போயிட்டு மெட்டீரியல் வாங்கினேன், ஒரே ஒரு ட்ரெஸ் தான். ஸோ அது மட்டும் தனியாக வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எக்மோர் வீடியோ வந்து இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஷாப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ 36 ஷாப்பில் தான் இது வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு மெட்டீரியல். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு குர்தா செட் தான் கேட்டிருந்தாங்க. குர்த்தி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேண்ட் பார்த்திங்கன்னா பட்டியாலா பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மெட்டீரியல் வந்து வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த டாப் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் இதில் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் குர்த்தி தான் கேட்டிருந்தாங்க ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி. ஸோ ஒரு யூ நெக் மாதிரி வச்சுட்டு ஹாஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். நார்மல் குர்த்தி தான். ஸோ இதோட பிரிண்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாண்டல் வித் மெரூன் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க.
ஸோ இவங்களோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் இதில் அட்டாச் பண்ண இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில பேர் வந்து ஃபோட்டோ கேட்டால் சென்ட் பண்ணவே மாட்றாங்க. நானும் கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஒரு டைம் கேட்கலாம், 2 டைம் கேட்கலாம், 3 டைமும் நான் கேட்பேன் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே நல்லா இருக்குது, இல்லைனா நெக்ஸ்ட் டைம் இப்படி ஸ்டிச் பண்ணலாம், லூஸாக ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் ஃபிட்டிங்காக இன்னும் டைட்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில பேர் வந்து லூஸாக கேட்பாங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோட்டோ கேட்பேன். யாருமே சென்ட் பண்ணவே மாட்றாங்க, ஒரு சில பேர் மட்டும் தான் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக யாரோட ஃபேஸுமே நான் போட மாட்டேன் சோஷியல் மீடியாவில் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல். மோஸ்ட்லி வந்து நான் அவங்களோட ஃபேஸ் ஹைட் பண்ணி தான் போடுவேன். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் ட்ரெஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் வித் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது. இதுவும் வந்து குர்தா செட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை கட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்க என்ன மாடலில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீநெக் மாதிரி வச்சுட்டு காலர் அதுவே அப்படியே க்ளோஸ்டு காலர் மாதிரி வைக்க சொல்லியிருந்தாங்க. பேண்ட் பார்த்திங்கன்னா பட்டியாலா பேண்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவங்க பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நங்கநல்லூர்லேருந்து. பட் இவங்கக்கிட்ட இன்னும் ப்ராடக்ட் போகல. நேற்று தான் நான் சென்ட் பண்ணியிருந்தேன் சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஒர்க்கிங் டே கிடையாது அப்படின்றதுனால நாளைக்கு தான் அவங்களுக்கு போகும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபோட்டோ கேட்க முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஃபோட்டோ அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது அட்டாச் பண்ணுறேன். என்ன தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டினாலுமே யாராவது போட்டு அது ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னா தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஓகே ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும். இப்போ நானுமே வேறு யார்கிட்டயாச்சும் வாங்குகிறேன் அப்படின்னா சும்மா நார்மலாக ஃபோட்டோ பார்க்குறதுக்கும் வேறு யாராவது போட்டு பார்க்குறதுக்கும் தான் அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க போட்டு பார்க்கும்போது தான் அது அழகாக இருக்கா இல்லையா அப்படி தெரியும், ஃபிட்டிங் எப்படி இருக்குது, இது வாங்கலாமா அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் ஃபோட்டோ கேட்குறதே மெயினாக. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் கேட்பேன். யார்கிட்டையுமே நான் போய்ட்டு ஒரு டைமுக்கு மேலே நான் எதுவுமே ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா அப்படி கேட்கவே மாட்டேன். ஸோ ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுலேருந்து தான் ஒருத்தர்கிட்டையுமே 2 டைம் 3 டைம் கேட்குறேன். 3 டைம் வரைக்கும் கேட்டுமே ஃபோட்டோவே சென்ட் பண்ணுறதே கிடையாது. சரின்னு விட்டுடுறேன் நான். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த டால்லே போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அது மெயினாக வாங்கினேனே. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா பட்டியாலா பேண்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, நாளைக்கு தான் ப்ராடக்ட் போகும். ஸோ இப்போ போட்ட வீடியோஸ் எல்லாமே ஒரு ட்ரெஸ்ஸும் நான் தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுவேன். ஸோ அதில் வந்து அவங்க ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் அட்டாச் பண்ணுறேன் நான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.